அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட தகவலில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய ஆட்டத்தால் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கலாம். கிரகங்களுடைய ஆட்டத்தால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசி சிம்ம ராசியாக இருந்தால் இந்த கிரகத்தின் ஆட்டத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் கிடைத்திருக்கு, என்ன மாதிரியான விபரீத மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. கண்டிப்பாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கலாம். இந்த கிரகங்களுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நன்மைகளும் கிடைக்கலாம், ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் தீமைகளும் நடக்கலாங்க. அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு நன்மையா தீமையா அப்படின்ற தகவலை நாம் இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போலவே சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பு பரிகாரம் இந்த வீடியோவில் கடைசியாக சொல்லப்படும். அந்த சிறப்பு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வேலை இல்லாத சிம்ம ராசி நேயர்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நேயர்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். அதுபோல் வறுமையில் பணம் ரீதியான நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நேயர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நேயர்களும் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில் செய்யலாம், இந்த பரிகாரத்திற்கு எந்த மாதிரி பொருட்கள் தேவை அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல சிம்ம ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய நன்மைகளை நாம் பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கலாம். தடைபட்டு வந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடியலாம். எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாங்க. ஆன்மீகத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆர்வம் நிச்சயமாக அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது இருந்த போட்டிகள் நிச்சயமாக குறையலாம். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. பணியாட்கள் மூலம் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. ஸோ இந்த காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு நேர்மறையாக சிறப்பாக பணிகளை செய்து முடித்து உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை நிச்சயமாக நீங்கள் பெறலாம். இதனால் உங்களுக்கு வேலை ரீதியாக நிறைய சலுகைகள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் கிடைக்கலாங்க. அப்படின்னு சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு எதிர்பார்க்காத அளவிற்கு உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். சக பணியாளர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கலாம். எல்லா வகையிலுமே சிம்ம ராசி நேயர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பிள்ளைகள் நீங்க கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு ஒரு விதமான ஆறுதலை தரலாம். அதுபோலவே நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சுமூகமாக நடந்து முடியலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது பெண்மணிகளுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கலாம். தடைவட்ட காரியங்கள் சாதகமாக முடியலாம். பணவரத்து பெண்மணிகள் நினைத்தபடி அதிகப்படியாக கிடைக்கலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் இருந்த தடைகள் நீங்க முன்னேற்றம் நீங்க பார்க்கலாம். பெற்றோர் ஆசிரியருடைய பாராட்டு மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக கிடைக்கலாங்க. ஸோ இந்த காலகட்டம் அனைத்துமே மாணவர்களுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். அதுபோலவே அடுத்ததாக சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்ன மாதிரியான தீமைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். கிரகங்களின் ஆட்டம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாலும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாகலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நேயர்களுக்கு நிச்சயமாக சாதகமான பலன் கிடைக்கலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமைகள் உண்டாகலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லப்படுது.
அடுத்ததாக சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது கிரகங்களுடைய ஆட்டத்தால் பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு மன திருப்தியை தரலாம். உங்களுடைய ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் நிச்சயமா செயல்படலாம். ஆன்மீக நாட்டங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். வீண் அலைச்சல் ஏற்படலாம். வீண் அலைச்சல் ஏற்படுவதனால உடல் ரீதியான சோர்வுகள் உங்களுக்கு உண்டாகலாம். பெரிய அளவில் ஆரோக்கிய ரீதியாக எந்தவித பாதிப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படாது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வியில நிச்சயமா ஆர்வங்கள் உண்டாகலாம். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக சிம்மம் ராசியில உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களின் தாக்கத்தால் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். அதுபோலவே நீங்க நினைத்த விஷயங்கள், நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடியலாம். தேவையற்ற கவலைகள் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் நீங்கிடும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் கூட அதனை விட்டு விடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாசிட்டிவான பலனை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நேர்மறையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா உங்களுக்கு அமையும். அதே போலவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை அணுகலாம், தெய்வ வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மை இந்த நேரத்தில் உண்டாகும் அப்படிங்கிறதையும் நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். பிரதோஷ நாட்களில் நீங்க சிவபெருமானையும் நந்தீஸ்வரனையும் வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் சுமூகமாக முடிக்க செய்யும் அப்படின்னே சொல்லப்படுது. இதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி கூட ஏற்படும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பரிகாரங்களை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ இதனை தொடர்ந்து சிம்ம ராசி நேயர்களுக்கு வறுமையில் கஷ்டப்படக்கூடிய நேயர்களுக்கும் வேலை ரீதியாக பல கஷ்டங்களை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் ஒரு சிறப்பு பரிகாரத்தை நாம இப்போ பார்க்கலாம். இந்த சிறப்பு பரிகாரத்திற்கு எந்த மாதிரி பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மட்டுமே இந்த பரிகாரத்திற்கு போதுமானவையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களை நீங்க ஒதுக்கி இந்த பரிகாரத்தை செய்யலாம். எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது முதலில் உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு ₹1 கூட செலவு இல்லாமல் நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு நாளில் குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பொடி கல்லுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அந்த கல்லுப்பை உங்களுடைய தலையில் 27 முறை நீங்க சுற்றலாம். அதாவது தலையிலிருந்து பாதம் வரை, அதாவது மேலிருந்து கீழ்பக்கமாக மறுபடியும் நீங்க 7 முறை சுற்றி இருக்கலாங்க. அதன் பிறகு இந்த கல்லுப்பை நீங்க ஒரு பேப்பரில் மடித்து குப்பையில் போட்டு விடலாம். குப்பையில் போட மனமில்லாதவர்கள் நெருப்பில் நிச்சயமா நீங்க கொளுத்து விடலாம். நெருப்பில் போடுவது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ வாய்ப்பில்லாதவர்கள் இந்த மாதிரி குப்பை தொட்டியில் நிச்சயமா போடலாம். மீண்டும் வீட்டிற்குள் வந்து சுத்தபத்தமாக குளிக்கணும். முடிந்தால் தலைக்கு குளிப்பது ரொம்பவே நல்லது. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால நிச்சயமா வேலை கிடைக்காமல் தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு நிச்சயமா நீங்கிடும். ஸோ மறக்காம இந்த பரிகாரத்தை நீங்க நிச்சயமா மனதார செய்யலாம். குளித்த பிறகு மீண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய வறுமை அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது இந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் மடித்து விட்டு மன நிறைவோடு வேண்டிக் கொண்டு உங்களுடைய பேக்கெட்டில் அல்லது நீங்க பரிசில் வைத்துக் கொள்ளலாம். எதில் வேண்டுமானாலும் நீங்க வைத்துக் கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்து முடித்த பிறகு நிச்சயமா இதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைத்த பிறகு இந்த கல்லுப்பை நிச்சயமாக நீங்க தண்ணீரில் கரைத்து விடலாங்க.
ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை அனைவரும் செய்து பார்ப்பது மிகுந்த நல்லதாக இருக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை சிம்ம ராசி நேயர்கள் அனைவரும் நிச்சயமாக மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய ஆட்டத்தால் நடக்கக்கூடிய விபரீதமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.